20,000 ரூபாய் விலை. 1000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வச்சுக்கிட்டு பாக்கி 19,000 ரூபாய் இப்பவே கொடுத்துடலான்னு கையோட பணத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி பாண்டு பத்திரம்லாம் வாங்கி எழுதி முடிச்சு நானும் கமலாவும் கையெழுத்து போட்டோம். நீ மட்டும் ஒரு சின்ன கையெழுத்து போட்டேன்னா பணத்தை இப்பவே வாங்கிடலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, நாளைக்கே நாள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நாளைக்கே அவங்க கூடி வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆமா, பணத்தை இன்னைக்கே கொடுத்துறாங்கல்ல, அப்ப நாம இன்னைக்கே காலி பண்ணி கொடுக்கறதான முறை. நாம இருக்கிறதுக்கு இடம். அக்கா, பிரேமாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன இடத்த பாத்துட்டோம். உனக்கும் அப்பாவுக்கு தானே பாத்துக்கிட்டா போச்சு. பாத்துக்கிட்டா போச்சுன்னா அக்கா, இந்த நேரத்துல இப்படி பேசிட்டு இருந்தோம்னா நமக்குள்ள ஏதோ தகராறு நினைச்சு வந்திருக்கணும் சொல்லிக்காம போயிடுவான். நீ போடுக்கா கையெழுத்த போடு போடு. தம்பி, வீட்டை விற்க வேண்டான்னு நான் எவ்வளவு சொன்னேன். ஆளை கொண்டு வந்து நிக்க வச்சுக்கிட்டு என்ன கையெழுத்து போடுன்னு சொல்றியே, இது நியாயமா? இதுக்கு ஏன் அப்படி அழுவுற? இந்த சொத்து போயிடுமேன்னா? இல்லடா இல்ல, சொத்தை விட மதிப்பு வச்சு நான் வளர்த்ததெல்லாம் சோடையா போயிடுச்சே, அதை நினைச்சுதான்டா நான் அழுதுகிட்டு இருக்கேன். இத பாருடா, அப்பா நல்லா இருந்தா என்ன அழிச்சுக்கிட்டு போயிடுவாரு. நான் நல்லா இருந்தா அப்பாவை அழிச்சுக்கிட்டு நான் வெளியே போயிடுவேன். நாங்க 2 பேர் இப்போவோ அப்போன்னு இருக்கும்போது நீ வீட்டை விற்க வேண்டாம் ராஜா. அக்கா, மனுஷாளுக்கு எப்ப உயிர் போகணும் எவனாலையும் சொல்ல முடியாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த ஓட்ட வீட்டுக்கு 20,000 ரூபாய் கொடுக்க எந்த குருட்டு பையனும் சம்மதிக்க மாட்டான். இப்ப நீ கையெழுத்து போட போறியா இல்லையா? அப்போ இன்னைக்கே எங்களை வெளியே போ சொல்றியா?